இந்த பிளேஸ்க்கு நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா விசிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா மித்தேஷ்க்கு விவரம் தெரியாதப்போ நாங்கள் ஒரு வாட்டி போயிருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் போகிறோம். ஸோ எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக அன்றைக்கி வந்து மதியானம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் இங்கே போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஸோ இந்த கிளிப்பிங்ஸை பார்த்தாலே தெரியும், பயங்கர க்ரீனரி, ரொம்ப அழகான இடம், ரொம்ப சூப்பரான கிளைமேட், எல்லாத்த விட நல்ல ஒரு ஊருங்க. ஸோ அது எங்கே இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமல்பேட்டை தான். இது எங்கள் அம்மாவோட சொந்த ஊருங்க. ஸோ இங்கே தான் எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்தாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி கொடுத்தது திண்டுக்கல் மாவட்டம். ஸோ இங்கே தான் எங்கள் மாமா வீடு இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் போனது வந்து திருமூர்த்தி மலை டேம் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே திருமூர்த்தி மலை டேம் இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம டெம்பிளுக்கு போனோம். அதுக்கு மேலே வாட்டர் ஃபால்ஸ், பஞ்சலிங்க டெம்பிளும் இருக்குது. இப்போ வந்து பஞ்சலிங்க டெம்பிள் வந்து இப்போ விடுறதில்லை, ஏன்னா அது லைட்டாக இடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த இடம் ஸ்பாட்டை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெயம் மூவியில் வந்து சதா வந்து சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட் தான். அதே மாதிரி சூரிய வம்சத்தில் வந்து தேவியானி மேடம் வந்து இந்த ஸ்பாட்டில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இங்கே அதிகமாக நடந்துச்சு. அப்போல்லாம் என்ன ரொம்ப விசேஷம்னா, சாமி வந்து தலைகீழாக இருப்பார். தலை வந்து கீழேயும் கால் வந்து மேலேயும் இருக்கும். ரொம்ப சில்லுன்னு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். என்னோட சின்ன பையன் திவி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணால். அவனுக்கு எந்த விவரம் தெரியல, ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே விளையாண்டு ஜாலியாக வந்து அந்த நடுக்கத்துலேயுமே அந்த தண்ணிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணான். என் பெரிய பையன் வந்து ரொம்ப விவரம் தெரியாத வயசில் வந்தது. அப்போ நாங்கள் தண்ணிக்குள்ளெல்லாம் விடலை. இப்போ வந்தோன்னு பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. அவனுக்கு அன்எக்ஸ்பெக்டடு, நாங்கள் இங்கே போவோன்னு தெரியாது, பட் ஸ்டில் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். எனக்குமே ரொம்ப நாள் ஆச்சுங்களா. ஸோ அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அம்மாவுமே பல வருஷங்களாச்சு வந்தே. ஸோ அவங்க சொந்த ஊர் தான், ஆனால் வந்து வந்தே பல வருஷங்களாச்சு. ஸோ அதனால் அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்பா, அம்மா, நான், பசங்க எல்லாமே. ஹஸ்பண்ட் மட்டும்தான் மிஸ்ஸிங். சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டுட்டு வர வழியில் வந்து ஐஸ்கிரீம் எல்லாமே ஸ்நாக்ஸ். அங்கே வந்து நெல்லிக்காய், பெருநெல்லிக்காயில் வந்து ஊறுகாய் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அது 20 ரூபா ஒரு கப்பில் வச்சுருப்பாங்க. அது மாங்காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வர வழியில் பயங்கர ஜாக்கிரதையாக வச்சுருக்கணுங்க. இல்லைன்னா அங்கே குரங்கு வந்து ஜாஸ்தி. நம்ம எந்த ஹேண்ட்பேக்கோ இல்லை பேக்கோ எல்லாமே எடுத்துகிட்டு போனால் அதில் ஒன்றுமே இல்லைனாலும் அந்த பேக்கை பிடிங்கி அதில் எல்லா ஜிப்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் ஐஸ்கிரீம் யார் வச்சுருந்தாலும் ஓடி வந்து பிடுங்கிடும். ஸோ நாங்களும் அன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். எங்கள் பின்னாடியே துரத்துச்சு. அப்புறமா எங்கள் அம்மா சீலையில் வந்து மறைச்சி வச்சு காருக்குள்ளே வந்து சாப்பிட்டோம். இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அமைதியான பிளேஸ். நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது போல் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப பசங்களோட என்ஜாய்மெண்ட் பார்க்கும்போது நெக்ஸ்ட் வாட்டி எந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துச்சு.